ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Triple 1 Tarot in தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கடகராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ 12 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜான்வரி மந்த்துன்னு வைங்களேன், தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம், சில குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே வார்த்தைகள் குழம்புது. ஸோ சில குழப்பங்கள் வந்து இருக்கலாம், சில போராட்டம் இருக்கலாம் உங்களை சுற்றி. ஆனால் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துடுவீங்க. ஏன்னா பொறுமையாக டீல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா பொறுமையாக டீல் பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் மன தைரியத்தோட பொறுமையாக வந்து டீல் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மன தைரியத்தை விடாதீங்க, ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வைங்களேன், மனசு படப்படக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டா பெட்டராக இருக்குமே, இவங்க என்ன கேள்வி கேட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்டில் தோணிடுச்சுன்னா எங்கேயோ ஃபால்ட் ஆயிரும். அதை விட்டுட்டு எவ்வளோ நேரம் அவங்க கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரையும் ஜெயிக்க முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி தான் எல்லா சிச்சுவேஷன்லேயும் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக அதை டீல் பண்ணுங்கள். ஓகே, பார்த்துடலாம், ஐ கேன் டூ திஸ், ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க, ஓகே? அந்தளவுக்கு ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போஸ் ஒரு ஜாபோ இல்லை மணி ரிலேட்டடாகவோ போராடுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து அது உங்களுக்கு சரியாகுது, ஓகே? உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஜாபாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படுது. சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதில் ஒரு லாபம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ மணி ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. உங்களுடைய சூழ்நிலை, பொருளாதார நிலை உயரப்போகுதுன்னே சொல்லலாம், ஓகே? மணி வருது போகுது அப்படின்ற மாதிரி இல்லை, வரதெல்லாம் செலவாகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த 2வது மாதம் உங்களுக்கு வந்து அந்த என்ன தான் செலவானாலும் அது போக உங்கள்கிட்ட வந்துட்டு மணி அப்படின்றது இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பொருளாதார நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்பட போகுது. அண்டு நீங்கள் ஒரு 3rd மந்தில் வந்துட்டு ஒரு ஹை ப்ரிஸ்டஸ், ரைட்? உங்களோட இன்ட்யூஷன் ஜாஸ்தி ஆகும். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் சம்வாட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அண்டு சம்வாட் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட போகலாம். அண்ட் புதுசாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் டேரோ ரீடிங் கற்றுக்கலாம், ஓகே? ஸோ அண்ட் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக வந்து இருக்க போகிறீங்க. எல்லாராலையும் வந்து ஈர்க்கப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது, ஓகே? அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்க போகுது, ஓகே? எஸ். அதுக்கடுத்து பாருங்கள், சக்ஸஸ். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க, படிக்கிறவங்களா இருக்கீங்க, சுயமாக ஏதோ தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம். நிறையா ஃபெமினின் எனர்ஜி பார்க்குறேன் ஃபுல்லாக. ஸோ உங்களுடைய அந்த விஷயத்தில் வந்து உங்கள் இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சம்வாட் உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் சப்போஸ் ரிசர்ச் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாக நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ உங்களுடைய சக்ஸஸ் இங்கே நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ 2025 வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க, ஓகேவா? ஸோ அற்புதமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மே மந்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இல்லை, நிறைய வாய்ப்புகள் வந்து வரலாம். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படலாம். ஆனால் கவனமாக தேர்ந்தெடுங்க, ஏதாவது வந்து மாற்றி தேர்ந்தெடுத்துடாதீங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ரைட், இன் செலக்டிங் among the options.
ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி பீரியடில் பொறுமையை கடைபிடிங்க. அப்புறம் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சம்வாட் ஒரு டே ட்ரீம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கலாம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய ஒரு டே ட்ரீம் வந்து போயிட்டே இருக்கலாம். பகல் கனவு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒன் பை ஒன்னாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த குழப்பமெல்லாம் வந்து இருக்காது. ஓகேவா? வாவ்! 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் நிறைய 2025ல் உங்களுக்கு மேபி இது வரைக்கும் மணி ரிலேட்டடாக பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அண்டு ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கடந்து உங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக பார்க்க முடியுது. ஓகே, 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ எதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்க போகுது பாருங்கள். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் லக் பீரியட்னே சொல்லலாம். ஒரு ஜூலை மாதம் போல் உங்களுடைய இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்கான ஒரு டைமிங்கும் வந்து ஏற்படுது. சில பேர் பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு பிரேக்கப்பில் இருக்கலாம். ஓகே, அண்டு இங்கே ஸோ ஆகஸ்ட் மந்த்து போல் உங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை வந்து மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட. அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது சக்ஸஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ், ஸோ இன்டியூட்டிவ், நிறையா விஷயம் இருக்குது. காலமே உங்களுக்காக நல்ல காலம் வருது. இது எல்லாமே மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பாஸ்ட்டு ஒரு பிரேக்கப் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய சக்ஸஸை யோசித்து பாருங்கள். ஸோ தட் இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்படலாம். பட் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. உங்கள் லைஃப்க்கும் சரி, உங்கள் ஜாப் சரி, மணி சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ அக்டோபர் மந்த்தை ஒட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஒரு இமோஷ்னல் லாஸ் ஏற்படலாம். தனியாக விடப்பட்ட மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான ஹெல்ப் வந்து அங்கே அவைலபிள் தான். நீங்கள் தான் கேட்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை சுற்றி உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் தனியாக விடப்பட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அந்த ஒரு உணர்வு இருக்கிறத பார்க்க முடியுது. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். சில பேருக்கு வந்து ஒரு ஜாப் லாஸ் ஏற்படலாம். மேபி சில பேர் அதை நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய ப்ரேயர் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. அந்த வந்து மாற்றி விட்டுரும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, அடுத்து போகிற ஜாப் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனை அமையும். கண்டிப்பாக நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகிள், கிங் ஆஃப் பென்டிகிள். ஸோ நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர் பொசிஷன் வந்து கிடைக்கும். ஹையர் பொசிஷன் அண்ட் ஒரு ப்ரமோஷன் வந்து இருக்கும். மேபி நீங்கள் இங்கே வந்து ப்ரமோட் ஆகுமா மாட்டோமான்ற ஒரு கவலையில் இருக்கலாம். உங்கள் ஜாபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். பட் உங்கள் ஜாப்க்கு எதுவும் ஆகாது. இல்லை உங்கள் மணி ரிலேட்டட் பிஸ்னஸோ எதுவுமே வந்து சேஃபாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்க போகுது. ஓகே, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா ஐ திங்க் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, சில பேர் இதில் மேரீடாக இருப்பீங்க. ஓகே, ஸோ ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்க போகிறீங்க. உங்களோட இமோஷன்ஸ், கடகராசி அப்படின்னாலே இமோஷன்ஸ் தான். பட் நிறைய இப்போ வரைக்கும் அந்த இமோஷன்ஸ்னால நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, நான் இதுனா இதுதான், இப்படின்னா இப்படி தான், இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கணும். ஸோ உங்கள் இன்டலெக்சுவலை ஃபாலோ பண்ண போகிறீங்க.
இனியும் வந்து ஒரு இமோஷ்னல் ஃபூல் ஆகிறதுக்கு நீங்கள் விரும்ப போகிறது கிடையாது. ஸோ இந்த இயர் முழுக்க வந்து உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 3 months மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு வந்து ஒரு பெரியவருடைய உதவியும் கிடைக்கும். ஓகேவா, ஃபினான்ஷியலாக. ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படாத அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அண்ட் எதை செய்யணும் அப்படின்றத புரிஞ்சு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துவீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, எஸ். சில பேருக்கு இங்கே வந்து உங்களை சுற்றி தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் லாஸ் ஏற்படலாம். பட் அட் த சேம் டைம் வேறு சில தேர்ட் பார்ட்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் தயாராக இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க, அவங்கள்ட்டேருந்து விலகியே இருங்க. ஓகேவா, ஹை பிரிஸ்டஸ். ஸோ எந்த சீக்ரெட்ஸும் வெளியே சொல்லாதீங்க. உங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். நீங்கள் பண்ண போகிற காரியத்தை வெளியே சொல்லாமல் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அமையும். முன்கூட்டியே சொல்லாதீங்க, இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அதை சீக்ரெட்டாகவே வச்சுட்டு அதை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி அடையும் போது அது எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ அதை இங்கே பார்க்க முடியுது. ஐ திங்க் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care. Bye bye.